சிதம்பரத்தில் 18 ஏக்கர் புல் பண்ணையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான புல் பண்ணையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம். கண்ணதாசன், வணக்கம். இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறதா? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் துறைக்கு சொந்தமான சுமார் 18 ஏக்கர் பரப்பளவில் உள்ள புல் பண்ணையில் திடீரென தீ பெற்றது. தீ பற்றி எரிய தொடங்கியதால் புகை மண்டலமாக காட்சியளித்து வருகிறது. மேலும் அருகே உள்ள புல் பண்ணைகளுக்கும் இந்த தீ பரவி வருகிறது. தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தவுடன் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தாலும் கூட தீயை அணைக்க முடியாத ஒரு சூழல் உள்ளது. காரணம், வாகனம் உள்ளே செல்ல முடியாத சூழல் உள்ளதால் தீ அணைக்கும் பணிகள் துவங்கப்படவில்லை. மேலும் புல் பண்ணையில் குறைவான ஆட்கள் பணியாற்றுவதால் கண்காணிப்பு பணிகளால் சமூக விரோதிகள் சிலர் இதுபோன்று தீ வைத்துவிட்டு செல்வதாகவும், மேலும் ஒரு சிலர் தீயை அணைக்க முயற்சி செய்தாலும் பாம்பு உள்ளிட்ட ஜந்துக்கள் இருப்பதால் அச்ச நிலையோடு தீயை அணைக்கும் பணி மந்தமாக நடைபெற்று வருகிறது. தகவல் அறிந்து வந்த அண்ணாமலை நகர் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில இந்த புல் பண்ணைக்கு அருகில் உள்ள தனியார் பள்ளியில் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்க சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் குழந்தைகளை வெளியேற்றி பள்ளி நிர்வாகம் தற்காலிக விடுமுறை அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.